வணக்கம். எல்லோருத்துக்கும் நல்லா இருக்குங்களா? காலையில் டீ காப்பிலாம் குடிச்சிங்களா? நான் இப்போ தான் 8:30க்கு எழுந்திரிச்சேன். 8:30 நைட்டு 2 மணிக்கு தான் படுத்தேன். தூக்கமே வரல. அது ஏன் உனக்கு தூக்கம் வரலையா? ஏதோ பேசுவாங்க, அதை பற்றி பேசுங்க, உங்கள் இஷ்டம். நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. என்னுடைய பதிவு போட்டுக்கிட்டுருக்குறேன். எனக்கு மன உளைச்சல் ரொம்ப ஓவராக வருதுங்க. அது சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. யார்கிட்ட சொன்னாலும் எனக்கு பலனும் கிடைக்கல. அதனுடைய பலாபலம் நான் எதாவது சொல்லி ஆதங்கப்பட்டேன். எனக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. சுகரு மட்டும் குறையிற வேலையே இல்லைங்க. எப்போ ஃபஸ்ட்டில் எப்படி பார்த்தோமோ அதே லெவலில் தான் ஓடுது. அந்த 250, 260, 300, அதான் 250, 275, 300க்குள்ளேயே வரும். அதே தான் இப்பவும் வருது. நான் இப்போ நேற்று பார்த்தேன், நேற்றும் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி அதே அளவு தான் இருக்குது. நேற்று 259, 60 இருந்துச்சு. அதே தான் இன்றைக்கி அதே லெவல் தான் காட்டுது. டீ காஃபி எதுவும் குடிக்காமல் எழுந்திரிச்சதே. பச்சை தண்ணி கூட நான் குடிக்கல. அது அப்படியே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. மதியம் சாப்பிட்டு பார்த்தா 400க்கு வந்துடுது. நீங்கள் போய் சாப்பிட்டுங்க. யார் என்ன காசு பணம் இருந்தாலும் உடல்நிலை நல்லா இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா கடவுள் சோதனை கொடுப்பாருன்னா இதுதான் நினச்சிட்டு இருக்கேன் நான். என்ன சோதனை கொடுத்து இப்படி சோதனை கொடுக்கலான்னா கண்டினியூவாக இந்த வயசுலையும் கூட சிவபெருமானே என்ன பாவம் பண்ணேன்னப்பா, தனியாக தவிக்க விட்டு இப்போ இந்த கஷ்டம், இந்த சுகர் உடம்பு ரீதியாக ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. நான் என்ன பாவம் செஞ்சுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏதாவது ஒரு இருக்கும். நம்ம 1000 தான் நல்லது செய்யணும்னு சொல்லி நம்ம பீத்திக்கிட்டாலும் 1000 கஷ்டங்கள் இருக்கவங்க. அதை என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் என்ன எப்படி விடுறாரோ யாருக்கு தெரியுது? நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க, நல்லா இருக்கும் பரவாயில்ல அப்படின்ட்டு. நமக்கு தான் தெரியாத வேதனையும் கஷ்டமும். யாருக்கிட்ட போய் சொல்ல யாருங்க வாங்கிக்க முடியும்? அந்த பூனைக்குட்டிக்கு வலி இருக்குதுன்னு நம்ம அதை வாங்கிக்கவே முடியும்? வாங்கலாம் முடியாது. என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்கு சொல்லணும், அந்த பூனைக்குட்டி கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. நேற்று சாயந்தரம் வீட்டுக்கு கூட ஊசி போட்டு போனாங்க. கொஞ்சம் கூட ஒரு 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 துளி கூட மாற்றம் வரல. ஆனால் டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. இன்றைக்கி பிளட்டாக போகுதான், டயர்ட் ஆயிடுச்சு. இது காமிக்கிறதுக்கு பாருங்க, படுத்துருக்குது. இப்போ நான் தான் கூட்டி தான் அங்கே படுக்க வச்சேன். இந்த சோர்ந்து போய் படுத்துருக்குதுங்க அப்படியே. அந்த பூனைக்குட்டியை வெளியே உள்ள பிடிக்கணும், அது கற்றுக்குறேங்க. இடத்துல விட்டு என்ன பண்ணுது? கை காலம் அப்படியே ஓஞ்சு போயிடுதுங்க. என்னால் முடியல சத்தியமாக. ரொம்ப செத்து போன மாதிரி இருக்குதுங்க. கை காலம் வலி பொறுக்க முடியல டென்ஷன்னால். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேங்க தவச்சிக்கிட்டு. ரொம்ப பார்த்தா அப்படி தெரியுது. இதெல்லாம் அப்படியே வலி, இந்த நரம்பில் ஃபுல்லாக வலிக்குதுங்க டென்ஷன்னால். இதுக்கு மேலே டென்ஷன் எங்கே வண்டி குறைக்கட்டுங்க? போய் சேர்ந்துடணும். அதுதான் குறையும். முடியல. எங்காவது போக முடியுதா, வர முடியுதா? கடவுள் ரொம்ப ஏதோ ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. சொல்ல வார்த்தையும் இல்லை, என்ன பேசுறதுன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்குறேன். ஊருக்கிட்ட செலவு வருதுங்க. பூனைக்குட்டிக்கு டெய்லி 300 ரூபா ஆட்டோவுக்கு போயிட்டு வர்றதுக்கு. இப்போ 5 நாள் போயிருக்கிறேன். 5 நாளாக 15 1500 ஆயிடுச்சா. அது இல்லாமல் நேற்று வீட்டுக்கு ஊசி போட்டாங்களா, அதுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தேன். பெட்ரோல் செலவுக்காக வச்சுக்கணும், வாங்கவே மாட்டேன், நாங்கள் கொடுத்தேன். இந்த மாதிரி செலவு போய்கிட்டே இருக்குது. இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் நான் சந்தோஷப்பட்டுக்கேன். இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, இன்னும் அதிகம் டயர்ட் ஆகுது. அது 2 குளுக்கோஸ் பாட்டில்னா 2 மாற்றி போட்டு விட்றாங்க. எனக்கு என்ன பேசுனே தெரியாமல் பைத்தியம் பிடிச்சி உழட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வீடெல்லாம் நாஸ்தியாக கிடக்குதுங்க. இந்த மாதிரி நான் இப்படிலாம் ஒரு வீடு ஃபுல்லாக இது எந்த போட்டு டெட்டாயில் போட்டு அதை போட்டு இதை போட்டு துவைச்சி, துணி போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி, அப்புறம் நான் இது போட்டுல டெட்டாயில் போட்டு கம்ஃபர்ட் போட்டு எத்தனை துவைச்சி போட்டு நேற்றுலாம் போட்டேன். எனக்கு அதனுடைய வலி எனக்கு வருதுங்க. அதுக்கு எவ்வளோ வேதனைப்படுதோ. கை காலில் பயங்கரமாக இழுக்குது, வலிக்குது. என்னால் முடியல. ஏன் கடவுள் எவ்வளோ ஒரு சோதனை கொடுத்தாரு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. எதுக்கு இப்படி பண்ணிட்டார்? நான் என்னால் முடிஞ்சது அதில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இது ரொம்ப சோர்வடிக்கிறார். என்னால் முடியல. கை காலெலாம் ஒரே ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெயின் வருதுங்க. ஒன்றுமே பண்ண முடியல. இது நரம்பு ஃபுல்லாக பயங்கர வலிக்குதுங்க. என்ன பண்ணுறதுனே முடியல. கூட யாராவது இருந்தால் கூட தெரிஞ்சுக்காது. ஒருத்தரும் இல்லையா? அவ்வளோ வலிக்குது எனக்கு. ஏன் இப்போ இவ்வளோ தூரம் போடணும்? இதெல்லாம் குறையுது. கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வருங்க இப்படி குறைச்சல தாங்க முடியல. பயங்கரம். என்ன பண்ணுறதுனே தெரியல ஈஸ்வரா. அம்மா குட்டிக்கு போய் அப்போ எனக்கு அதிகமாக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு
என்ன பண்ணுறது, என்ன வே முடியல, சாப்பிடவும் முடியலைங்க. அந்த அரிசி சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன், மற்றதெல்லாம் சாப்பிட்டோம்னா சாப்பிடவே முடியல என்னால். அந்த இது முடிஞ்சு 20 வருஷமாக அப்படியே தாங்க போய்கிட்டு இருக்குது. இந்த பாருகு சிறுதானியம் ராகி இதுக்கெல்லாம் இதே தான் போய்கிட்டு இருக்குது, மற்ற எதுவுமே போகல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. யாருக்கிட்ட போய் சொல்லி என்னங்க ஆக போகுது? எனக்கு ஒருத்தருக்கு சொன்னால் கூட எனக்கு அந்த ஒரு பிரயோசனம் கிடைக்காது. தவிச்சுக்கிட்டு உளறிக்கிட்டு பைத்தியமாட்டிருக்கணுங்க. ஏன் அந்த ஃபோன் குட்டிக்கு இப்படி ஆச்சு அதை நினச்சி டென்ஷன். ஆனால் எனக்கு கை காலெலாம் போகுது. இதெல்லாம் இந்த மாதிரி இப்படி அமுக்க நான் பள்ளி பொறுக்க முடியலைங்க. சொன்னால் புரியாதுங்க, அவ்வளோ பெயின் வருது. என்ன பண்ணுறது? சொடக்கு வந்தால் எதோ நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதுலேயும் பண்ண முடியலைங்க. ரொம்ப அங்கே கூட்டி போனால் அந்த புலிவேந்தலை அப்படிங்கிற ஊர் வந்து 105 கிலோமீட்ரு. அங்கே போனோம்னா அவங்க பார்ப்பாங்க நல்லா. திரும்பவும் நாளைக்கும் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னால் நான் எப்படி போக முடியும்? அதான் அந்த பையன்கிட்ட நேற்று வந்து கம்பவுண்டர் இருப்பாங்க, நிறையா இருக்காங்களா, அதில் ஒரு பையன் தெரியும், ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தேன். அவங்ககிட்ட கேட்டதுக்கு, அவங்களும் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் தான், கேட்டதுக்கு அங்கே லாஜ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, சின்ன ஊர் தானே அப்படின்னு. அப்படி கவர்மெண்ட் ஆசிரியர் பெரிய ஆசிரியர் இருக்குது, ரூம்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க, எதையும் தங்க வைக்க மாட்டோம், பார்த்து காட்டி விட்டுருவோம் அப்படின்னாங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது அங்கே இருக்குன்னா கூட 2 நாளாக 3 நாளாக இருந்து கூட நான் பார்த்துட்டு வந்துருக்கேன். ஒரே ஒரு நாளில் பார்த்துட்டு அது வந்து சரியாயிரும் நம்ம எப்படி நம்ப முடியும்? என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியுமா? நீங்கள் யாரை பார்த்து எங்கே போய் பார்த்து என்ன பண்ணட்டுன்னு தெரியல. சோகமாக அப்படியே உட்காந்துருக்குதுங்க. அது எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. சோகமாக பாருங்க. என்னங்க வந்துட்டு அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கும்போது எப்படிங்க அதை விட்டு? ஐயோ முடியலைங்க, கை கால எனக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தா ஆகும். ரொம்ப முடியாத ஒரு இக்கட்டானது கொண்டு விட்டுட்டார். ரொம்ப எனக்கு முன்னெச்சரிக்கையாகவே காட்டுங்க. பால் பொங்கி போயிடும், பால் கீழே தட்டி விட்டுருவேன், என்னன்னு அவ்வளோ இதாக நடக்குது, எல்லாம் கெட்டதாக நடக்குது. ஒரு துணுண்டு கோட்டர் இல்லை நல்லது. இந்த கண்டகச்சனி என்னமோ நடக்குதுங்க, அஷ்டமச்சனி கண்டகச்சனி எல்லாம் சேர்ந்து அடிக்குது. ஐயோ இந்த வயசுலேயுமா கொடுக்கணும் கஷ்டத்தை? சிவபெருமானே, இவ்வளோ கஷ்டம் வந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டு பாரு, 60 வருஷமாக அனுப்பிச்சுட்டு கஷ்டத்துலேயே தான் போகுது. இன்னுமே இந்த கஷ்டமாக எனக்கு? நான் என்ன தான் பண்ணிட்டு மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அந்த பூனைக்குட்டிலையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். இது ரொம்ப கையிலே வச்சு குழந்தை பிள்ளைகள் பார்க்கணும். என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. கொஞ்சம் எல்லாம் வேண்டிக்குவோங்க. அது ஒன்று தான் நான் கேட்டுக்கிறேன். நான் சீக்கிரம் குணமடையணும், அது ஒன்று இருந்தால் போதும். நான் தான் கேட்குறேன். இல்லை அப்படின்னா 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போட்டு கடவுள், அதுக்கு மேலே வார்த்தையே இல்லைங்க.